ஹலோ எவ்ரிவான். கிரேட் 10 யூனிட் 1ல் 2014 2024 வரைக்கும் வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது கேள்வியை பாருங்கள், விட்டமின் பற்றியதாக இருக்குது. முதல் விட்டமினை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்விக்குள்ளே வருவோம். விட்டமின் ஏயை பற்றி பார்ப்போம். விட்டமின் ஏ என்றாலே உங்களுக்கு நம்மளோட பார்வையும் தோலும் தான் ஞாபகத்துக்கு வரணும். விட்டமின் ஏயால் நமக்கு மாலைக்கண், பீட்ரோப்புள்ளி வாரது, மற்ற தோல் உலர்ந்து காணப்படுற, முழங்கையில் முள் போல கொப்பளங்கள் தோன்றது, சுவாச தொகுதியோட சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் விட்டமின் ஏயால் வார குறைபாட்டு அறிகுறிகளாக இருக்கும். விட்டமின் டி எடுத்தோம்னு சொன்னால் சிறுவர்களில் என்புரிக்கி நோயையும் முதியவர்களில் ஒஸ்டியோமலேசியாவையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒஸ்டியோபொரோசிஸும் விட்டமின் டியால் ஏற்படக்கூடிய நோயாக இருக்குது. விட்டமின் கேயை பற்றி பார்ப்போம். இது குருதி உறைகிறது தாமதமாகிறது இந்த விட்டமின் கேயால் தான். அப்போ விட்டமின் கே என்றாலே உங்களுக்கு குருதி உறைகிறது தான் ஞாபகம் வரணும். அடுத்து விட்டமின் ஈயை பற்றி பார்ப்போம். இது முதிர்ச்சிக்கு முன் குழந்தை பிறக்கிறது, செங்குருதி கலங்கள் அழிவடைகிற வீதம் அதிகரிக்கிறது, கலப்பிரிவு தாமதமாகிறது, மற்றது அந்த இனப்பெருக்கம் செய்கிற ஆற்றல் குறைகிறது, மலட்டுத்தன்மை குறிப்பாக மலட்டுத்தன்மை ஏற்படுறதும் இந்த விட்டமின் இ குறைபாட்டு தான். அடுத்தது இந்த விட்டமின் சியை பார்த்தோம்னு சொன்னால் இது முரசு கரைகிறது, ஸ்கேவி நோய், குருதிப்பெருக்கு ஏற்படுறது, நோய் குணமடைகிற தாமதம் அடைகிறது, இதெல்லாம் விட்டமின் சி குறைபாட்டு அறிகுறிகளாக சொல்லலாம். விட்டமின் பி எடுத்தோம்னு சொன்னால் பெரி நோய், குருதிச்சோகை, உலர்ந்த தோல் எங்கே வடிச்சிருக்கோம்? விட்டமின் ஏயிலையும் உலர்ந்த தோல் வருது. அதே நேரத்தில் விட்டமின் பியிலையும் இருக்குது. மற்றது நிறமாற்றம், புறப்பொருளெதிரிகள உற்பத்தி குறைவடைகிற, இது எல்லாமே விட்டமின் பியின் குறைபாட்டு அறிகுறிகளாக இருக்குது. இப்போ கேள்விக்குள்ளே போவோம். அமாலியின் தோல் உலர்ந்திருக்கும் அதே வேளை உலர்ந்திருக்கும் என்று சொல்லக்குள்ளே உங்களுக்கு ஞாபகம் பாடுறது 2 விட்டமினாக தான் இருக்கும். எனது விட்டமின் ஏயும் விட்டமின் வியாவும் இருக்கும். அதே வேளை அவளுடைய முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்பளங்கள் உள்ளன. அப்போ முழங்காலையும் கொப்பளங்கள் இருக்கிறது விட்டமின் ஏ. அப்போ அதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. மேலும் அவளுடைய கண்களில் பீட்ரோ பொட்டுக்கள் இருக்கிறன. பீட்ரோ புள்ளியும் விட்டமின் ஏயால் வாரது. அப்போ முதலாவது ஆன்சர் விட்டமின் ஏ இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது. இப்போ நமக்கு 4 ஆன்சர் தந்திக்காங்க. இதில் நீர் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். கொழுப்பமிலங்களினால், கொழுப்பமிலம் அண்டி சொல்கிறது என்னது? இலிப்பீட்டு சமிபாடையத்தால் வாரது. இலிப்பீட்டு சமிபாடையத்தால் என்ன வருது? கொழுப்பமிலமும் கிளிசரோலும் வருதுன்னு படித்தோம். அப்போ அதுக்கும் வராது. அப்போ ஓமோன்கள் இல்லாட்டி நொதியங்கள், இது 2ல் 1 தான் வரப்போகுது. ரெண்டுமே புரதங்கள் தான். இப்போ ஓமோன்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஓமோன்கள் உடல்ற செயல்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ரசாயன தூதராகத்தான் இந்த ஓமோன் இருக்க போகிறார். உதாரணமாக உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது, இரத்தத்தில் சர்க்கரைன்ற அளவை கட்டுப்படுத்துகிற, உடற் சமையலையை பராமரிக்கிற, இது எல்லாமே இந்த ஹோமோன்களால் நடக்கிறதா இருக்கும். இப்போ நொதியங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இவர் தான் உயிர் ரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கிறாளாக இருக்கார். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 2வது ஆன்சர் நொதியங்களினால். 3வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது. நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலை பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு இதுக்குரிய ஆன்சரை செய்வோம். நியூக்ளிக் அமிலம் என்றாலே உங்களுக்கு டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் அங்கிகளின் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துறது, அங்கிகளின் பாரம்பரிய தகவல்களை ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு கடத்துறது, இதெல்லாமே செய்கிறாளாரு டிஎன்ஏ இருப்பார். புரதத்தொகுப்புக்கு முக்கியமானது ஆர்என்ஏ இருக்கும். கலத்துக்குள்ளே நடக்கிற எல்லா உயிர் செயல்முறைகளையும் கட்டுப்படுத்துகிறதும் இந்த டிஎன்ஏ அறிக்க போகுது. சில வைரஸுகளில் பாரம்பரிய தகவல்கள் ஆர்என்ஏயில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கான். அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் நிகழ்கிற விகாரம் அங்கிக்கூர்ப்புக்கு வழிவகுக்குது. இனி கேள்விக்குள்ளே வருவோம். அங்கிகளின் பிறப்புரிமைய தகவல்களை சேமித்தல்.
டிஎன்ஏ. புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்தல் வந்து ஆர்என்ஏ. களத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்துறது வந்து டிஎன்ஏ. அப்போ 4வது ஆன்சர் தான் வந்து நியூக்ளிக் அமிலத்தின் தொழிலாக அமையாததாக இருக்க போகுது. 4வது கேள்வியில் பின்வரும் சமன்பாட்டை கருதுக. இதில் 2C6H12O6 C12H22O11 + H2O. அப்போ இங்கே ஒரு சர்க்கரைட்டு வந்து இரு சர்க்கரைட்டாக மாறுது. அப்போ ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம் வந்து நமக்கு தெரியும் குளுக்கோசு, ஃப்ரக்டோசு, கலக்டோசு. இரு சர்க்கரைட்டு வந்து மோல்டோசு, சுக்ரோசு, இலக்ட்ரோசு. ஒரு சர்க்கரைட்டுக்கான சூத்திரம் வந்து C6H12O6, இரு சர்க்கரைட்டுக்கு வந்து C12H22O11 இருக்குது. இங்கே ஏயில் பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு சர்க்கரைட்டாக தந்திருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து சரியாக இருக்கும். பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோல்ட்ரோஸ் மட்டும்தான் வந்து இரு சர்க்கரைட்டு, மற்ற செல்லுலோசு, மாப்பொருள், கிளைக்கோஜன் எல்லாமே வந்து பல் சர்க்கரைட்டு. அப்போ முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வியும் வந்து விட்டமினோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கு. இப்போ பாருங்கள் குருதிச்சோகைக்கு காரணமான விட்டமின் வந்து என்னது? விட்டமின் பி இருக்கும். அடுத்தது பாருங்கள் மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவரக்கலத்தில் அடங்கியுள்ள இந்த பல் சர்க்கரைட் ஆகும். பல் சர்க்கரைட் என்னக்குள்ளே நமக்கு தெரியும் என்னது? செல்லுலோசு, மாப்பொருள், கிளைக்கோஜன். இதில் செல்லுலோசு வந்து கூட இருக்கிறது வந்து நார்த்தன்மையான தாவரங்களில் தான். அப்போ இதால் தான் வந்து என்னது? மலச்சிக்கல் வந்து தடுக்கப்படுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செல்லுலோஸ். அடுத்த கேள்வி, மனித உடற்செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறுகளாக செயற்படுவன. நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டும் லிப்பிட்டும் தான் பிரதான கூறாக வந்து செயற்படுது. புரதம் வந்து கார்போஹைட்ரேட்டாலேயும் லிப்பிட்டாலேயும் போதுமான அளவு சக்தி வழங்கப்படாட்டி புரதத்தால் வந்து சக்தி வழங்கப்படும். இதுக்கான ஆன்சர் வந்து 3. அடுத்த கேள்வியை பார்ப்போம். நியூக்ளிக் அமிலங்கள் பற்றிய பொய்யான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்க ஆக்கலகு நியூக்ளியோடைட்டு. ஓகே, நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்கலகு வந்து நியூக்ளியோடைட்டு தான். ஓர் இயற்கை பல்பகுதியம். இது வந்து உயிரங்கிகளின் கலங்களில் காணப்படும். அடுத்தது பாருங்க பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகின்றன. உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து பாரம்பரிய தகவல்களை வந்து களஞ்சியப்படுத்துது. அடுத்தது பாருங்கள் CHON, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் என்னும் மூலங்களை மாத்திரம் கொண்டன. உங்களுக்கு தெரியும் நியூக்ளிக் அமிலத்தில் பொஸ்பேட் கூட்டமும் இருக்கும். அப்போ இங்கே வந்து பொஸ்பரஸ் இருக்கிறதால பிழையான கூட்டு 4வதாக இருக்க போகுது. 9வது கேள்வி, கேடயப்போலி சுரப்பியில் தைரோக்சின் ஹோமோனை உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமான மூலகம். தைரோக்சின் என்று வந்தாலே உங்களுக்கு தெரியும் அயடின் தான் வந்து அங்கே தேவையான மூலகமாக இருக்குமெண்டு. அப்போ அயடின் வந்து ஆன்சராக இருக்கும். 10வது கேள்வி, ஐதரசன் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் 2:1 என்ற விகிதத்தில் சேர்ந்திருக்கும் உயிரியல் மூலக்கூறுகளின் வகை. உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டு தான் வந்து ஐதரசனும் ஆக்சிஜனும் வந்து 2:1 என்ற விகிதத்தில் இருக்குது. அப்போ முதலாவது விட கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியும் வந்து கார்போஹைட்ரேட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் சரியான கூட்டை வந்து தெரிவு செய்யட்டான். எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் நீரில் கரைகின்றன. உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டில் பல் சர்க்கரைட்டில் வந்து செல்லுலோசு, மாப்பொருள், கிளைக்கோஜனை சொல்லுவோம். இதில் வந்து இவைகள் வந்து நீரில் கரையுமா? கரையாது. அப்போ அதால் எல்லா கார்போஹைட்ரேட்டுகள் நீரில் கரைகின்றன என்ற கூற்று வந்து பிழையான கூற்று. எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் பளிங்குரு உள்ளவை. எல்லா கார்போஹைட்ரேட்டுகளையும் பளிங்குரு இருக்குமா? அப்போ அதுவும் பிழையான கூற்று. கார்போஹைட்ரேட்டுகளில் கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையே உள்ள விகிதம் 1:2. நம்ம பார்த்தோம் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான வீதம்தான் பார்த்தோமே. அப்போ இது வந்து பிழையான கூற்று. அடுத்தது குளுக்கோஸ் ஆனது கார்போஹைட்ரேட்டுகளின் கட்டமைப்பலகு. நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பலகு குளுக்கோஸு. அப்போ 4வது ஆன்சர். இந்த கேள்வியில் ஒரு பரிசோதனை பற்றி சொல்கிறாங்க.
குறித்த ஒரு உணவிலிருந்து பிரித்தெடுத்த சாறுக்கு சிறிதளவு பெனடிக் கரைசல் சேர்த்து வெப்பமாக்கிய போது நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. பின்னர் அதற்கு சிறிதளவு ஐதான சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து வெப்பமாக்கிய போது கரைசல் செம்மஞ்சள் நிறமாக மாறியது. இந்த உணவு மாதிரியில் அடங்கக்கூடிய போசனை பொருள். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராக்டிக்கலையும் பார்த்துட்டு வரலாம். மாப்பொருளுக்கான சோதனையில் ஐடின் கரைசலை மட்டும் சிறுதுளிய விடுறோம், கர்னில் நிறம் தோன்றுது. ஒரு சர்க்கரைட்டுக்குள்ளே என்ன செய்யணுமெண்டோன்னா பீலிங்கின் ஏபி கரைசலின் சம எண்ணிக்கையை சேர்த்து அதை என்ன செய்கிறோம், ஒரு நீர்த்தாளிக்குள்ளே வச்சு வெப்பமேற்றுறோம். அதில் செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றுது கடைசியாக. இரு சர்க்கரைட்டுகளுக்கான சோதனையை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம், ஐதான சல்பூரிக் அமிலத்தை சேர்க்கும். இப்போ இதிலே நம்மளோட கேள்விக்கான விட அது ஒரு இரு சர்க்கரைட்டாக தான் இருக்கும். ஏனெண்டா சல்பூரிக் அமிலம் சேர்க்கும். அடுத்ததாக புரதத்துக்கான சோதனையை பார்த்துட்டு வரலாம். பைரேட் சோதனையாக இருக்கும் இது. அடுத்தது லிப்பிட்டுக்கான சோதனையும் பார்ப்போம். இதை சூடான் 3 சோதனைன்னு சொல்லுவோம். இப்போ வாங்க கேள்விக்குள்ளே போவோம். நமக்கு தெரியும் இரு சர்க்கரைட்டு தான் அந்த உணவண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் இருக்கிற இரு சர்க்கரைட்டு யார், சுக்ரோஸு. அப்போ சுக்ரோஸு தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒளித்தொகுப்பின் போது முதலாவதாக உருவாகும் பச்சை உருமணியில் தற்காலிகமாக சேமிக்கப்படும் உரியத்தினூடாக கொண்டு செல்லப்படும் கார்போஹைட்ரேட்டு விளைபொருட்கள் முறையும். நமக்கு தெரியும் ஒளித்தொகுப்பின் போது முதலாக உருவாகிறது என்னவா இருக்கும், குளுக்கோஸ் தான் ஃபஸ்ட்டாக உருவாகும். அது என்னது, அது ஒரு சர்க்கரைட்டு. அப்போ இது முதலாவது என்ன வரும், ஒரு சர்க்கரைட்டு. அடுத்தது பச்சை உருமணியில் தற்காலிகமாக சேமிக்கப்படும். அது பச்சை உருமணியில் எப்படி சேமிக்கப்படுது, ஒரு பல் சர்க்கரைட்டு, அதாவது மாப்பொருளாக தான் அது சேமிக்கப்படுது. இப்போ மாப்பொருள் ஒரு பல் சர்க்கரைட்டு. அப்போ ரெண்டாவது ஆன்சர் பல் சர்க்கரைட்டு. அடுத்து பாருங்க, உரியத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படும். அப்போ இது மாப்பொருள் அப்படியே கொண்டு செல்லப்படாது தாவரங்கள் பகுதிகளுக்கு. அது சுக்ரோஸாக மாறி தான் தாவரங்களின் பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும். அப்போ இதுக்கான ஆன்சர் சுக்ரோஸு ஒரு இரு சர்க்கரைட்டு. அப்போ ரெண்டாவது ஆன்சர். இதில் பாருங்கள், ஒரு பிஸ்கட்டில் இருக்கிற போசணை பொருட்கள் என்ற சராசரி திணிவுகளை தந்திருக்காங்க. அதில் கேள்வி கேட்காங்க, புரதங்களில் அடங்கும் மூலப்பொருட்கள் எவை. உங்களுக்கு தெரியும் புரதங்கள் ஆக்கிற மூலப்பொருட்கள் எவை, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதோட கந்தகமும் இருக்கும். அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். உணவு சமிபாட்டு செயல்முறையில் மாப்பொருள் மீது அமைலேசு நொதியத்தின் தாக்கத்தை செய்து காட்டுறதுக்கு நீரோட மாப்பொருளையும் அமைலேசையும் சேர்த்து ஒரு கலவை தயாரிக்காங்க. அந்த கலவையை 37 பாகை C வெப்பநிலையில் ஒரு நீர்த்தாளிக்குள்ளே வைக்காங்க. 5 நிமிடத்துக்கு பிறகு அந்த கலவையில் ஒரு துளியை வெளியில் எடுத்து அதோட அயோடின் கரைசலின் ஒரு துளியை சேர்த்து அதில் நிறத்தை அவதானிக்காங்க. இப்படி 15 நிமிடத்துக்கு பிறகும் ஒரு துளி எடுத்து அயோடின் கரைசலோட விட்டு நிறத்தை அவதானிக்காங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் அவங்க செய்கிறாங்க. அவதானித்த நிறத்தையும் ஒப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ முதலாவது கேள்வி கேட்கான், நீரூடகத்தில் மாப்பொருளின் மீது அமைலேசு உற்பத்தி செய்யும் சேர்வை. நமக்கு தெரியும் உணவு செயல்பாடு நடக்கக்குள்ள வாய்க்குழியில் தான் உணவு செயல்பாடு ஆரம்பமாகுது. உணவு செயல்பாடு ஆரம்பமாகக்குள்ள இந்த உமிழ்நீரில் இருக்கிற அமைலேசு நொதியத்தால் மாப்பொருள் என்னவா மாற்றப்படுது, மோட்ரோஸுவாக மாற்றப்படுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், மோட்ரோஸு. அடுத்தே பாருங்கள், பின்வரும் அவதானிப்புகளுக்கான காரணங்களை குறிப்பிடுக. 15 நிமிடத்தில் நீல நிறம் உண்டாதல். இப்போ நீல நிறம் இருக்கன்னு சொன்னால் அங்கே மாப்பொருள் இருக்கன்ற அர்த்தம். நமக்கு தெரியும் அயோடின் கரைசலுக்கு மாப்பொருள் இருக்கண்டா நீல நிறத்தை காட்டுமெண்டு. 35 நிமிடத்துக்கு பிறகு மஞ்சள் கபில நிறம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்கண்டா அது அயோடின் கரைசல் நிறத்தை தான் காட்டுது. அங்கே
நீல நிறம் வந்து தோன்றலை. அப்போ அங்கே மாப்பொருள் காணப்படாமை தான் வந்து அதுக்கான ரீசனாக இருக்கும். அடுத்த கேள்வி, சோதனைக்குட்பட்ட கலவை 37 பாகை வெப்பநிலையில் இருக்கும் ஒரு நீர்த்தாளிக்குள்ளே வைக்கப்பட்டது ஏன்? அப்போ இங்கே வந்து வெப்பநிலை மாறக்கூடாது, ஒரே வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை வச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? நொதிய செயற்பாட்டுக்கு பொருத்தமான வெப்பநிலையை நம்ம வழங்குறதுக்காக அதை மாறாமல் வச்சுருந்தோம். அடுத்தது பாருங்கள், மேற்குறித்த பரிசோதனைக்குரிய ரசாயன தாக்கத்துக்கு பங்களிப்பு செய்தாலும் அங்கு ஓர் ரசாயன மாற்றத்துக்கு உட்படாத ஒரு கூறு. நமக்கு தெரியும் நொதியம் வந்து என்ன செய்யும், ஊக்கி ரசாயன தாக்கங்களின் ஊக்கியா தொழிற்படுமே தவிர ரசாயன தாக்கத்தில் வந்து பங்கெடுக்காது. அப்போ என்ன நொதியம் இங்கே பயன்படுத்தப்பட்டது? அமைலேசு. அப்போ அமைலேசு ஆன்சராக இருக்கு. அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். புரதங்கள், இலிப்பிட்டுக்கள், நியூக்ளிக் அமிலங்கள் ஆகியன சேதன சேர்வைகள் என அழைக்கப்படுவது ஏன்? இப்போ நமக்கு தெரியும் இந்த மூன்றுலேயுமே வந்து என்ன இருக்குது? கார்பன் இருக்குது. அப்போ அதால் தான் இது என்ன சொல்லுவோம்? சேதன சேர்வைகள் என்று சொல்லுவோம். அப்போ அச்சேர்வைகளில் கார்பன் அடங்கியுள்ளதால் என்று எழுதலாம். ரெண்டாவது கேள்வி, புரதங்களில் அடங்கும் ஆனால் இலிப்பிட்டுக்களில் அடங்காத இரு மூலகங்களை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் புரதமாக்கப்பட்டது CHNS என, ஆனால் இலிப்பிட்டுக்கள் CHO, இலிப்பிட்டும் கார்போஹைட்ரேட்டும் வந்து CHOவால் ஆக்கப்பட்டது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறார்கள் நைட்ரஜனும் கந்தகமும். அடுத்த மூன்றாவது, புரதங்களின் கட்டமைப்பு அலகை பேரிடுக. உங்களுக்கு தெரியும் புரதங்களின் கட்டமைப்பு அலகு வந்து அமினோ அமிலம். அமினோ அமிலங்கள் பல சேர்ந்து தான் புரதங்கள் உருவாகுது. அப்போ கட்டமைப்பு அலகு அமினோ அமிலம். அடுத்த நாலாவது கேள்வி, புரதங்கள், இலிப்பிட்டுக்கள் ஆகிய சேர்வைகளில் ஒரு பொது தொழிலை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் புரதங்கள், இலிப்பிட்டுக்கள் ரெண்டுமே வந்து என்னது சக்தி முதலாக இருக்குது. அப்போ சக்தி முதல் சொல்லலாம், இல்லாட்டி கட்டமைப்பு கூறாக இருக்கிறதையும் சொல்லலாம். அடுத்தா பாருங்கள், நியூக்ளிக் அமிலங்களின் இரு முக்கிய வகைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று DNA எனப்படும், மற்றைய வகை எது? உங்களுக்கு தெரியும் என்னது? RNA, ரைபோ நியூக்ளிக் அமிலம். அடுத்த கேள்வி, ஓர் உயிருள்ள கலத்தில் DNAயை கொண்டுள்ள புன்னங்கத்தை பெயரிடுக. ஒரு உயிருள்ள கலத்தில் வந்து DNA எங்கெங்கே இருக்கும்? கருவில் இருக்கும், இளைமணியில் இருக்கலாம், அடுத்த பச்சை இருமணியில் இருக்கும். அடுத்த கேள்வி பார்ப்போம். நியூக்ளிக் அமிலங்கள் உயிர் பொருட்களில் அடங்கியுள்ள ஒரு பிரதான உயிரியல் மூலக்கூற்று வகையாகும். முதலாவது கேள்வி, நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க அலகு யாது? உங்களுக்கு தெரியும் நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க அலகு நியூக்ளியோடைட்டு. அடுத்த கேள்வி, கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு மேலதிகமாக நியூக்ளிக் அமிலங்களில் கட்டாயமாக அடங்கியுள்ள ஏனைய மூலகங்கள் இரண்டினை பெயரிடுக. உங்களுக்கு தெரியும் நியூக்ளிக் அமிலம் வந்து CHONP ஆல் ஆக்கப்பட்டது. அப்போ CHO தந்திரிக்கான், நைட்ரஜனும் பொஸ்பரஸும் வந்து தரலை. அப்போ அது ரெண்டையும் எழுதுவீங்க. அடுத்த கேள்வி, இருவகையான நியூக்ளிக் அமிலங்களையும் பெயரிட்டு அவற்றுக்கிடையிலான ஒரு கட்டமைப்பு வேறுபாட்டை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையான நியூக்ளிக் அமிலங்களும் என்னென்ன? DNA, டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். அடுத்தது வந்து RNA, ரைபோ நியூக்ளிக் அமிலம். கட்டமைப்பு வேறுபாடு என்ன சொல்வீங்க? DNA கட்டமைப்பு அலகு வந்து டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டு, அதாவது அந்த இரட்டை சுருளி உருவான கட்டமைப்பாக அது இருக்கும். RNA எப்படி? RNA வந்து இதில் கட்டமைப்பு அலகு வந்து ரைபோ நியூக்ளியோடைட்டு, அதாவது இரட்டை சுருளி கட்டமைப்பு இல்லை, ஒற்றை சுருளி கட்டமைப்பாக வந்து இது இருக்கும். இந்த யூனிட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். யூனிட் 2ல் பார்க்கலாம்.